உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அதானியின் வெளியேற்றம், இலங்கையை கைவிட்ட இந்தியா, ரணில் வெளியிட்ட அபாய அறிவிப்பு, விபத்தில் சிக்கி சிகிச்சை பெறும் இளங்குமரனை பார்வையிட்ட பிரதமர், இசைப்பிரியா பாலச்சந்திரன் மரணம் தொடர்பில் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவர், அமைச்சர் அதிரடி, இலங்கை தமிழர்கள் உட்பட 3 இந்திய விமான நிலையத்தில் அதிரடியாக கைது, புதுடில்லியில் அரங்கேறிய சோகம். அதானி இலங்கையில் காற்றாலை மின் திட்டங்களை கைவிட்டதன் மூலம் இந்தியா இலங்கையை கைவிட்டதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு பிளவர் வீதியில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் அவர் இவ்வாறு கூறினார். எதிர்காலத்தில் இலங்கை சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை காணப்படுவதாகவும் தெரிவித்தார். இந்திய நிறுவனமான அதானி குழுமம் காற்றாலை மின்திட்டத்தை கைவிட்டு நாட்டை விட்டு வெளியேறியுள்ள நிலையில் அவர்களுடன் மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடங்க அரசு தயாராகி வருகிறது என இது தொடர்பில் தெரிய வருகிறது. இதேவேளை இலங்கையில் திட்டமிட்ட $1 பில்லியன் காற்றாலை மின் திட்டத்திலிருந்து அதானி கிரீன் எனர்ஜி விலக முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த விடயம் குறித்து அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் தற்போது இலங்கை முதலீட்டு சபைக்கு அறிவித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விபத்தில் சிக்கி சிகிச்சை பெற்று வரும் பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரனை பிரதமர் ஹரணி அமரசூரிய பார்வையிட்டார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு சென்ற பிரதமர் ஹரணி அமரசூரிய இளங்குமரனின் உடல்நிலைமை தொடர்பில் வைத்தியர்களிடமும் கேட்டறிந்து கொண்டார். இதன்போது கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்தராஜா, யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி ஆகியோர் உடனிருந்தனர். இந்தியாவில் உள்ள கெம்பேகவுட சர்வதேச விமான நிலையத்தில் மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை பணியாளர்கள் 2.12 கோடி மதிப்புள்ள வெளிநாட்டு நாணயங்களை கடத்த முயன்ற 2 இலங்கை தமிழர்கள் உட்பட 3 பயணிகளை கைது செய்தனர். சந்தக நபர் இலங்கையை சேர்ந்த விமல்ராஜ் துரைசிங்கம் மற்றும் திலீபன் ஜெயந்திகுமார் மற்றும் இந்திய நாட்டை சேர்ந்த வீரகுமார் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதிகாரிகளின் கூற்றுப்படி குற்றம் மற்றும் புலனாய்வு பிரிவை சேர்ந்த விஷால்குமார் மூவரின் சந்தேகத்திற்கிடமான நடத்தையை கவனித்து விசாரணையை தொடங்கியதாக கூறப்பட்டுள்ளது. அவரது விசாரணையில் யூரோக்கள், அமெரிக்க டாலர்கள், ரியால்ஸ் மற்றும் பிற மதிப்புள்ள வெளிநாட்டு நாணயங்கள் அவர்களிடமிருந்து கணிசமான அளவு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பறிமுதல் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அமலாக்க இயக்குநராக அதிகாரிகள் குற்றம் சாட்டப்பட்டவர்களை மேலும் விசாரணைக்காக காவலில் எடுத்தனர். அதிகாரிகள் இப்போது நாணயத்தின் மூலத்தை ஆராய்ந்து குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒரு பெரிய கடத்தல் வலையமைப்பின் ஒரு பகுதியாக இருந்தார்களா என்பதை கண்டறிய முயற்சி செய்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் வாகன சாரதி கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக 3 சந்தேக நபர்களை விடுதலை செய்யும் சட்டமா அதிபரின் முடிவு தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் தற்போது எழுந்துள்ளன. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் அதே நேரம் தமிழர் தாயகங்களில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் இசைப்பிரியாவின் மரணம் தொடர்பிலும் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு தமிழ் அரசியல் முக்கியஸ்தர்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். அதே நேரம் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினது தலைவரின் மகன் பாலச்சந்திரனது மரண செய்தியை கேட்டு தான் துயரமடைந்ததாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ஊடகவியலாளர் இசைப்பிரியா மற்றும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினது தலைவரின் மகன் பாலச்சந்திரனது மரணம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்று அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். இது ஒரு இலகுவான விடயம் அல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு அவர் கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்தியா புதுடில்லி தொடருந்து நிலையத்தில் ஏற்பட்ட சன நெரிசலில் குறைந்தது 15க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிரயாக் ராஜால் நடைபெறும் மகா கும்பத்திற்காக பயணிகள் தொடருந்தில் ஏற முற்பட்ட போது அங்கு திடீர் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதன்போதே பலர் காயமடைந்துள்ளதாகவும் பலர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக லோக்நாயக் ஜெய்பிரகாஷ் நரேன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். தொடருந்து நிலையத்தில் பெரும் நெரிசல் ஏற்பட்டதால் பல பயணிகள் மூச்சு திணறல் காரணமாக மயங்கி விழுந்ததாகவும் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை தனது எண்ணங்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்த அனைவருடனும் இருப்பதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதானியின் வெளியேற்றம், இலங்கையை கைவிட்ட இந்தியா, ரணில் வெளியிட்ட அபாய அறிவிப்பு, விபத்தில் சிக்கி சிகிச்சை பெறும் இளங்குமரனை பார்வையிட்ட பிரதமர், இசைப்பிரியா பாலச்சந்திரன் மரணம் தொடர்பில் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவர், அமைச்சர் அதிரடி.
இலங்கை தமிழர்கள் உட்பட 3 இந்திய விமான நிலையத்தில் அதிரடியாக கைது. புதுடில்லியில் அரங்கேறிய சோகம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.